தன்னுடைய சரி பாதி சக்தியாக இருந்த பெண், அந்த பெண்ணை இந்த அரசியல் எப்படி பார்த்ததுன்னா, அந்த பாதி சமுதாயமும் ஓட்டு போட மட்டும் வந்தால் போதும், அதுலேயும் பாதி பேர் வர வேண்டாம், உள்ளே இருந்தால் மட்டும் போதும். ஒரு வாக்கு வங்கியாக மட்டுமே இதுவரை பேணப்பட்டு வந்த ஒரு பெண்ணை வெளியில் இழுத்து வந்து அரசியலை நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டிவிட்டிருக்கிறார் தோழர் நர்மதா அவர்கள் அவருடைய பெண் அரசியல் என்ற புத்தகத்தில். இன்றைய இந்த நிகழ்வு பெண் அரசியல் என்ற புத்தகத்தினுடைய கலந்துரையாடல். கிட்டத்தட்ட 3 முறை உங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த புத்தகம் பற்றி பேசுகிறார்கள். ஏதாவது உங்களுக்கு அதன் மீதான சந்தேகங்கள் இருக்கிறதா, ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா சொல்லுங்கன்னு ஒவ்வொரு அமர்வுக்கு பிறகும் கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் வரை கொடுத்து கேட்க சொல்கிறோம். யாருமே கேட்கலன்னா நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறது? அவ்வளவு தெளிவாக இருக்குது. சந்தேகமே இல்லாத ஒரு அரசியல் இதுதான். வெளியில் போன உடனே பெண் அரசியல், பெண் அமைப்பு, பெண்களுக்கு வந்து நாளைக்கு வந்து எலெக்ஷனில் நின்னா அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உங்கள் வாக்குகளை செலுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் திரும்பி போவதா? அப்படி நம்புகிறோம். ஏனென்றால் இந்த புத்தகத்திலே மீண்டும் மீண்டும் எங்களது இந்த விரிவுரையாளர்கள் பேசியது அனைத்துமே இந்த சமூகத்திற்கான, இந்த மானுடத்திற்கான புரட்டி போடுகின்ற ஒரு நெம்புகோலை பற்றிய, அந்த நெம்புகோலின் திடம் வலுவை பற்றிய கருத்தாக்கங்கள் என்றால் மிகையில்லை. பெண் அரசியல் எப்படி காந்தி அகிம்சை என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து அகில உலகமும் அவரை திரும்பி பார்க்க வைத்த ஒரு அரசியலை நடத்தினாரோ, அதே போல பெண் அரசியல் பெண்மையுடன் மென்மையுடன் பெண்களால் என்ற ஒரு அன்னையர் அரசியலை கையில் எடுத்திருக்கிறது. இது பெண்களின் அரசியல் அல்ல, அன்னையர் அரசியல். அனைத்து பக்கங்களிலுமே திரும்ப 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 தோழர் நர்மதா அவர்கள் பதிவு செய்து கொண்டே வந்த செய்தி என்னவென்றால், வன்முறையோ பொறாமையோ போராட்டங்களோ, நீ அந்த மாதிரியெல்லாம் பண்ணின, வரலாற்றில் இப்படியெல்லாம் நடந்தது, இதுக்கெல்லாம் நாங்கள் எப்போ பதில் சொல்கிறது, அதுக்கெல்லாம் நாங்கள் பழி வாங்க வேண்டாமா, நேற்று நீ என்ன இந்த பாடுபடுத்தினியே, நாளைக்கு நான் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்ற ஒரு பொறாமையோடு கூடிய போட்டியோடு கூடிய லாவணிகளை அல்ல. இந்த நேற்று வரை நடந்த அத்தனை கசடுகளையும் இப்படியே பின்னாடி விட்டுட்டு முன்னோக்கி ஒரு எட்டு எடுத்து வையுங்கள் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய முதன்மையான கோரிக்கை. அதையெல்லாம் கடந்து செல்வோங்கிறாங்க. எதையெல்லாம் கடந்து செல்லலாம்? ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டு கடந்து செல்லலாமே அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னால் எதை கடந்து செல்லலாம்னு முதல்ல என்ன நினைப்போம்? பிற்போக்குத்தனங்களை கடந்து செல்லலாம், ஜாதியை கடந்து செல்லலாம், மத உணர்வுகளை, மத வெறியை கடந்து செல்லலாம், சக மனிதரை, சாதாரணமானவன் இன்னொரு மனிதரை பெரிய ஆளு பிரபலமானவன் என்று தூக்கி பிடிக்கிற அந்த உணர்வை கடந்து செல்லலாம். ஏன்னா பெண்ணமைப்பு அதனுடைய தாரக மந்திரமாக சொல்லுகிறது, பிரபலமானவர்களையோ மிகப்பெரிய நடிகர் அல்லது பதவியில் இருப்பவர்களையோ அவர்கள் மிக உயரத்தில் இருந்தாலும் கூட இங்கே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து சரிக்கு சரியாக அமர வைத்து, இது நம் மக்கள், இது நம் சமூகம், இந்த சமூகத்தில் பிறந்தவர்கள் அத்துணை பேருக்கும் உயர்வு அப்படிங்கிறதோ தாழ்வுங்கிறதே கிடையாது, 100% சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெண் அரசியல் தனது தாரக மந்திரமாக சொல்லுகிறது. இதுவரைக்கும் என்ன அரசியல் நடந்து வந்திருக்குதுன்னு கொஞ்சம் பின்னோக்கி திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நைந்து போன அரசியல், வன்முறையும் வக்கிரமும், ஒரு குடும்பத்தை அழித்து இன்னொரு குடும்பம், அது அரச குடும்பம், அதை அழித்து வருகிற அந்த மாதிரியான ஒரு வன்முறை அரசியல் தான் ஓடிட்டு இருக்குது. அது என்ன கொடுத்திருக்கிறது? இன்றைய சமூகத்தில் இருக்கவங்களை ஏதாவது சமத்துவப்படுத்தியிருக்கிறதா? ஒரு கல்வி, சமமான கல்வி கிடைத்திருக்கிறதா? இந்த ஆண்டாண்டு காலமாக செய்து வந்த அரசியலை நம்ம பார்க்குறோமே, ஒரு சமத்துவமான கல்வி கிடைத்திருக்கிறதா? ஒரு மருத்துவம், சமத்துவமான மருத்துவம் கிடைத்திருக்கிறதா? சமூகத்திற்கு வேறு என்னங்க தேவை? அடிப்படையான கல்வியும் மருத்துவமும் மனிதாபிமானமும் தான் தேவை. அதை கொடுக்காத இந்த ஆண் அரசியலை அகற்றித்தானே ஆக வேண்டும். இது 100 பங்கு நியாயம்தானே. அதற்காக ஆண்களை வெறுக்கவில்லை இந்த பெண் அமைப்பு. இந்த நுட்பத்தையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம்,
உங்களுக்கான கேள்வியை நானே கேட்டுறேன். இது வரைக்கும் நடந்து வந்த அரசியலில் நல்ல ஆண்களே இல்லையாப்பா, நல்ல ஆண் அரசியல்வாதிகளே இல்லையாப்பான்னு கேட்டிருக்கலாம். அவங்க அந்த நல்ல ஆண் அவர்கள் அந்த அரசியலை பண்ணுவதற்கு, அந்த அரசியலை நடைமுறைப்படுத்துவதற்கு விட்டீங்களாயா? விட்டீங்களா? ஒரு சரியான அரசியல்வாதி இந்த சமூகத்தில் போராடி கொண்டு ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னவங்களுக்கு இன்ன வரைக்கும் செருப்பு மாலை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல அரசியலை சொன்னவரை ஆட்சியில் இருக்கும்போதே கவுத்து விட்டோம். இந்த மாதிரி அரசியல் தானே நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இந்த அரசியலை அப்படியே ஒரு தாய்மை உணர்வோடு அந்த அடிநாதத்தை புரிந்து கொண்டதின் விளைவு. இன்னைக்கு பெண் அரசியலை முன்னெடுப்போம். இந்த நிகழ்வு முடிவதற்கு முன்பாக பெண் அரசியல் அந்த அமைப்பு, பெண் அமைப்பினுடைய கையேடு உங்களுக்கு இதோ வந்துட்டு இருக்கு. அவசியம் இந்த கையேட்டை அட்டை முதல் அட்டை தயவு செஞ்சு படித்து பாருங்க. இந்த சமூகத்திற்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டுமே இந்த கையேட்டில் வந்து பேசியிருக்கிறது. அதை பற்றியும் கூட சகோதரி அவர்கள் பின்னாடி பேசுவாங்க. பெண் அமைப்பினுடைய சில செய்திகளை நான் உங்கள்கிட்ட இந்த புத்தகின் வழியாக நான் சொல்லியே போகணும். யார் பொறுப்பேற்று செய்தால் ஒரு விஷயமோ ஒரு செயலோ நல்லா இருக்குமோ அவங்கள நம்ம என்ன பண்ணினோம், ஆண்டாண்டு காலமாக ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் மட்டுமே செய்கிறோம் அப்படின்னு முன்னெடுத்து வந்ததனுடைய விளைவு தான் நாம் இன்னைக்கு எதிர்கொண்டிருக்கின்ற இந்த அரசியல். ஜாதிய அரசியல், பண அரசியல், மத அரசியல். ஏன்னா பொறுப்புள்ள பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்கள் அவங்க கையில் நம்ம கொடுக்கவே இல்லை, அரசியலை ஒதுக்கி வச்சோம். சாதிக்கணும் அப்படிங்கிற பெண்களை கூட வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி தான் வச்சோம், வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறத. அதுக்குன்னு நம்ம 1000 கட்டுக்கதைகளையும் கட்டி வச்சுக்கிட்டோம். பண்பாடுன்னோ கலாச்சாரம்னோ எல்லாத்தையும் போட்டு பெண்களை பின்னாடி நம்ம தள்ளி தான் வச்சோம். நடிகர்களுடைய கோமாளித்தனங்கள், அவங்களுடைய அந்த வெற்று ஹீரோயிசத்திற்கு பின்னாடி ஒரு சமுதாயமே போயிட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் பெண்களை மீட்டெடுக்கணும், சமூகத்தை மீட்டெடுக்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு உன்னதமான ஒரு ஒற்றை சமூகத்தை படைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை யாருக்குள்ளெல்லாம் மனசுக்குள்ளெல்லாம் நம்ம யோசிச்சிருப்போம். ஒரு நல்ல அரசியல்வாதி இல்லையே, ஓட்டு போடும்போது எல்லாரும் எவ்வளோ புலம்புறோம். வாக்குச்சாவடிக்கு போகும்போது யாருக்குடா போடுறது, எல்லா மட்டையும் ஒரே குட்டையில் உருண மாதிரி இருக்க, யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தவிச்சிருக்கோம் இல்லையா? அந்த தவிப்பிற்கான ஒரு விடை தாங்க இந்த பெண்ணமைப்பு. இந்த பெண்ணமைப்பின் வாயிலாக பெண் அரசியல் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அன்போடு விடைபெறுகிறேன்.